இப்போ உங்களுடைய கருத்துக்கள் இவங்க பேசுகிறதெல்லாம் நிறைவாயிருச்சு. விட்டால் இவங்கெல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நானாக தான் நிப்பாட்டினேன். ஒரே ஒருத்தவங்க தான் இத்தோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னது. இந்த 8 பேர்த்தில் அவங்க மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் நானாக தான் நிப்பாட்டினேன். காரணம், நம்ம ஊரில் நல்ல பேச்சாளர்களை இப்படி தேர்வு செய்து அறிமுகப்படுத்தணுங்கிறதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். உண்மையிலேயே இந்த மதுரை ரசிகர்கள் இந்த புதிய பேச்சாளர்களை இவ்வளவு அருமையாக உற்சாகப்படுத்தினதுக்கு உங்கள் அனைவருக்கும் உண்மையிலே நான் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு பெரிய பேச்சாளர் பேசினா தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை மாற்றி இவங்க பேச்சை நீங்கள் ரொம்ப அற்புதமாக ரசிச்சிங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஆளுகளை ரசிக்கிறது கூட நீங்கள் சொல்லித்தர வேண்டியது. நாங்கள் நாகர்கோவில் தாண்டி ஒரு ஊருக்கு போனோம். என்னென்னமோ ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர் முழுதும் 5 கிலோ இஞ்சி தின்ன மாதிரி இருந்தால் தேச துரோகியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க என்னைய. என்னையா இப்படி இருக்கு இந்த ஊர் அப்படின்னு கேட்டால், ஊர் தலைவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னையா எதுவும் கால்ரா பரவி இருக்கா இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு, நான் தாங்க சொன்னேன், ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் எவனாவது மரியாதை இல்லாமல் சிரிச்சிங்க மக்கா வெட்டி பிடிவன்னு சொல்லியிருக்கேன் ஐயான்னார். முதல்ல ஒன்றிய மேடையில் வச்சு வெட்டணுமையா, நல்ல ஊர் தலைவரியா, ஜனங்களை சிரிக்க வேணான்னு சட்டம் போட்டுக்கிருக்கிறேன் நீயே அப்படின்னு அவரை வஞ்சேன் நான். உண்மையிலே நல்ல கருத்துக்களை இப்படி ரசித்து பார்க்குறதுல இருக்க சுகமே தனி. நல்ல ரசிகர்களுக்கு மனநிலை நல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, நல்லா ரசிக்கிறவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தான் பார்ப்பாங்க. இந்த யாரையுமே ரசிக்க முடியாமல் எதையுமே ரசிக்க முடியாமல் உட்காந்துருக்கான் பாருங்க அப்படி ஒரு ஆள். அவன் தான் ஊருக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஒரு 5 பேர்த்த சுடுகாட்டுக்கு அனுப்பாமல் அவன் போகவே மாட்டான். எப்படியே இருப்பாங்க. அப்படியே ஒரு மொழி ஒரு மாதிரி இருக்கான். குண்டு வைக்கிறவன்லாம் வேற யாரும் இல்லை, அவன் தான். அவனை குடுமையை பிடிச்சி தூக்குங்க, பையில் குண்டு வச்சிருப்பான். அதனால் இந்த மாதிரி நல்லா ரசிக்கிறவர்கள்ட்ட மனநிலை நல்லா இருக்கு. நல்லா உற்சாகப்படுத்திருக்கீங்க. கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? இப்போ நான் முடிவு சொல்லணும். திருவிழா கடைசி அவர் முடிக்கும் போது ஒரு பாயிண்ட் அழகாக எடுத்து கொடுத்துட்டு போனார். கிராம திருவிழா நகர திருவிழா எப்படி நடக்குது? கிராமத்தில் இருக்க சாமிகள் முதலாவது எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். கிராமத்து கோயில்கள் எல்லாம் பாருங்களேன், கூரை இருக்காது, வெறும் மேட்டு மேலே இப்படி அருவாளை வச்சுக்கிட்டு நிற்பார் ஐயனார். மலை இடி அது இது தலையில் விழுந்துக்கிட்டே இருக்கேன், அவர் பாட்டுக்கு நிற்பார். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மீசைக்கும் கண்ணுக்கும் பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க, கும்முன்னு நிற்பார். அதே மாதிரி மாரியம்மாள், காளி, அதுகளுக்கு அந்த கூரையே இருக்காது. இந்த சாமிகளே அந்த கிராமத்து மக்களுடைய மனசை அப்படியே வெளிப்படுது. கிராமத்து மக்கள் மனம் திறந்தவர்கள், மனசு வெள்ளேந்தியா இருக்கான். யாரை பார்த்தாலும் நம்பிடுவாங்க, எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. விருந்தோம்பல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்காருங்க, 4 வாய் சாப்பிட்டு போங்க, ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கூப்பிட்டு முதல்ல அந்த கையில் செம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. கிராமத்தில் வாங்கி அவர் குடிச்சிட்டு, அவர் தாக சாந்தி ஆன பிற்பாடு ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கிறத நாங்கள் கொண்டு வர்றோமுங்க. வீட்டில் இல்லாட்டி அந்த கிராமத்தில் அந்த குண்டு கலர் ஒன்று வாங்கிட்டு வந்து டஸ்ன்னு உடச்சி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மனம் திறந்த பழக்கம் கிராமத்தில் இருக்க. சாமிகளும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே மேலே கூரையே இல்லாமல் இருக்கும், மழையெல்லாம் அது மேலே விழுகும் போகும். அதே மாதிரி கொடூரமாக இருக்கும் கிராமத்து சாமியெல்லாம். ஒரு 50 பல்லு, அப்படியே நாக்கு இங்கேருந்து வயிறு வரைக்கும் தொங்கிட்டு இருக்கேன். அந்த சாமிக்கு கையில் அப்படியே அருவாளை வச்சுட்டு அப்படியே கும்மு நிற்கும். சிங்கத்து மேலே இருக்கேன், கரடி மேலே இருக்கேன், கீழே ஒருத்தனை போட்டு மிதித்து கழுத்து மேலே அப்படி மிதிச்சுக்கிட்டு ஒரு சாமியை நிற்கேன். உடனே அதை பார்த்தா நம்மளால் கும்பிடுவான், வணக்கம் ஐயா. அதுக்கு வந்தால் கும்பிடுற மெத்தடும் பயங்கரமாக இருக்கும். எப்படி ஒரு ஆட்டை கொண்டு வந்து டஸ்ன்னு வச்சு அது டடன்னு துடிக்கேன். உடனே சாமி நீ கேட்டதை நான் வெட்டிட்டேன். என்னைக்காவது அந்த சாமி கேட்டிருக்கேன், ஒரு செம்புலி ஆட்டை துடிக்க வெட்டியா அப்படின்னு. இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிறத அந்த சாமிக்கு பழி கொடுக்கறதுல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. சாமி கும்பிட்றதும் அதே மாதிரி தான், பயங்கரமாக கும்பிடுவாங்க. நாக்கில் அப்படியே ஒரு பெரிய ஈட்டியை குத்திட்டு அப்படியே வர்றது. அப்படியே அந்த கிராமத்தில் சாமி கும்பிட்றதே பரபரப்பாக இருக்கு. நெருப்பு அப்படியே வழியில் கொட்டி அதில் நடந்து போகிறது, அப்படியே டன் 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 நடந்து போகிறது. ஆனால் டவுனில் இப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக சாமி கும்பிட்றது, அதுக டவுனில் இருக்க சாமியை பாரு, கூரையோடு இருக்கும், உள்ளுக்க இருக்கும், எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இவன் நின்று தேடிக்கிட்டு இருப்பான், எங்கடா மாரியம்மாளா காணா அப்படின்ட்டு. உள்ளே இருக்கும், வழியில் ஒரு 4 பேர் வேறு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூசாரி முதுகை காமிச்சிக்கிட்டு இருப்பார், மாரியம்மா அங்கே இருக்கேன். இவர் பூசாரி முதுகை கும்பிட்டு, மாரியம்மா ஏதாவது காப்பாற்று அப்படின்னு இப்படி சைடில் அப்படி திரும்பிட்டு ஒரு கும்பிட்டு போயிடுவார். அது இன்னைக்கு டவுனில் சாமி கும்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் கும்பிட்றது. நேரம் வருவார், ஒரு பிள்ளையர் வாயில் பார்ப்பார், அவ்வளோதான். அந்த கன்னத்தில் போடுறது கூட நேரம் இல்லையா அவருக்கு. இந்த 2 விரலில் போடுவாங்க, டிங் 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 அப்படி போட்டு, பிள்ளையார ஏதோ காப்பாற்று வரட்டுமா அப்படின்ட்டு கோயில் இங்கிட்டு இருக்கு இங்கிட்டு பார்த்துட்டு போவேன் சில பேர். அந்த மாதிரி கோயிலில் சாமி கும்பிட்றது கூட நேரம் இல்லாத ஒரு பரபரப்பான வாழ்க்கை டவுனில் இருக்குது.
அதே மாதிரி டவுனில் திருவிழா கொண்டாடுறது எப்படி கொண்டாடுவாங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம். ஆனால் கிராமத்தில் 10 நாள் 15 நாள் 20 நாள் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சிகள் கிராமத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நகரத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு வித்தியாசம் இருக்குது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாடகம் போடுங்க, விடிய விடிய வள்ளி திருமணம். 10 மணிக்கு வருவார் பஃபூன், 12 மணி வரைக்கும் தூள் கிளப்புவார். 1 மணிக்கு ராஜபாட்டு வருவார். காஜாத கானகத்தம் நென்றொலாவம் நற்காரிகையம் மேயாதமான் 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 மேயாத மேயாத மே. இது எதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அந்த தூங்குற ஆளுகளை பூரா எழுப்பி விடுறது. அந்த கிராமத்து திருவிழாவே ஒரு சுகம். எல்லாம் அந்த பாயை விரித்து போட்டு உட்காந்துக்கிட்டு நிம்மதி அந்த பொரியலை வாங்கி தின்னுக்கிட்டு அவங்க ஏற்கனவே 100 தடவை பார்த்த வரலாறை திரும்ப உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். நகரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிகழ்ச்சி, ரொம்ப போனால் 2 மணி நேரத்துக்கு உட்கார வைக்க முடியாது. டவுனில் இருக்க ஆளுகளை வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பேன். லெட்ஸ் கோட நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு போவேன். ஒன்றும் வேலை இருக்காது. அங்கே போய் டீ குடிச்சு வீட்டில் போய் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. சும்மா பீல் ஆகுறது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்ன பிஸியாக இருக்கேன் அப்படின்னா வீட்டில் சும்மா உட்காந்துருக்க பேர் பிஸியாக. சும்மா அப்படி பம்மாத்து காட்டுவாங்க. ரொம்ப டைமே இல்லை. காலையில் எந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலை. அப்படிமா என்னையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. வேலை தேடுறது ஒரு பெரிய வேலையா? ஆமையா, அதுதான் உலக பெரிய வேலையாக இருக்குது. ஏன்னா திருவள்ளுவர் கரெக்டாக அன்னைக்கு எழுதினார். அதை எங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எம்ஏ ஒரு இடத்துல நிற்பாங்க, பிஏ ஒரு இடத்துல நிற்பேன், செகண்ட் கிரேட் டீச்சர் ஒரு இடத்துல நிற்பார், 8ஆம் கிளாஸ் ஃபெயிலாக போனவன் அங்கிட்டு குப்பையில் கிடப்பாங்க. நிற்க அதற்கு தக கரெக்டாக நிற்பான். வள்ளுவருடைய குரலை அழகாக கண்டுபிடிச்சிருக்கேன். வேலை தேடுறதே ஒரு வேலையாக இருந்துக்கிட்டு அதை ஒரு பெரிய பிஸி ஆக்கிட்டு இருப்பார் டவுனில். அப்படியே பார்த்தா இப்படி டவுனில் ஒரு போலித்தனமான வாழ்க்கை. கிராமத்து மருத்துவம் எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள். கிராமத்து ஆஸ்பத்திரியை, கிராமத்தில் ஏதாவது ஒரு சளி பிடிச்சா என்ன செய்யுதுங்க? யாராவது ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கணும்னா கிராமத்து வைத்தியம் எப்படி இருக்குது? ஒரு அம்மா 3 மாதம் ஆயிடுச்சுனாக்க கிராமத்தில் மருத்துவச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, வருவாங்க. குழந்தை நல்லா இருக்குமா இப்படி அமுக்கி பார்த்து 7 மாதத்தில் உனக்கு நல்ல பிரசவமாக, அது சாப்பிடு இது சாப்பிடு, இது குங்குமப்பூ வாங்கி கரைச்சி சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு, மாம்பழம் சாப்பிடு, அது சாப்பிடு. ஏப்பா பிள்ளைக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் தெரியுதா? நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது, அப்புறம் அது இழைச்சி போயிடும், புல் அப்புறம் வத்தலும் தொத்தலமாக பிறக்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அந்த அம்மா பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. டவுனில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆனோன்னே செக்கப். அந்த டாக்டர் படுத்துகிற பாடு அப்பா. அப்பர் ஸ்கேனிங் பொசிஷன் அவ்வளவு சரியில்லைங்க. லோயர் ஸ்கேனிங்கில் பொசிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் என்னையால் ஆக்சுவல் பொசிஷனை சொல்ல முடியும் அப்படின்னா. அந்த அம்மா இப்படி பார்க்குங்க, ஏடா ஐயா புள்ள இருக்கா இல்லையா ஐயா அதை முதல்ல சொல்லுங்க ஐயா அப்படின்னு. ஒன்று இருக்குது, படத்தில் சொல்லியிருக்கு இருக்குமா, இருந்தாலும் அது பிறக்கக்கூடிய பொசிஷனில் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. சரி, அப்போ பொசிஷனை கொண்டு வரதுக்கு என்ன தான் செய்கிறது? ஒரு 12,000 ருபீஸ் செலவாகும். அதை இங்கே செய்ய முடியாது. டவுனில் தான் ஒரு பெரிய டாக்டர் இருக்கார். அவர் ஒரு புது படம் கொண்டு வந்திருக்கார். அதில் எடுத்து பார்த்தா தான் ஆக்சுவல் பொசிஷன் தெரியும். அந்த புள்ள இன்னொரு குழந்தை பக்கும்னு நினைக்கிறீங்க, போதும்டா நீங்களும் உங்கள் பொசிஷன் ஐயா. கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க அவங்க வைத்திய முறையே தனியாக இருக்குது. நாங்கள் அறிவொளி இயக்கத்தில் பணியாற்றிட்டு இருக்கும்போது இந்த மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அந்த அறிவொளி மையங்களை பார்க்குறதுக்காக போனேன். எங்கள் கூட வந்த ஒரு அம்மா ரொம்ப ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அறிவொளி மையத்தையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்க. திடீர்னு இருட்டுக்குள்ளே போகிறப்போ ஒரு கல் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க அந்த சிஸ்டர். உடனே அப்படின்னு வீழுன்னு கத்துனாங்க. சுண்டு வரல் அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கிருச்சு. உடனே நம்ம ஆளுக்கு ஆட்டோ விடு, டாக்டர்கிட்ட போ, அங்கே போ அங்கே போ, இந்த இதுக்கு போகலாமா, அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அங்கே ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், பெரிய ஆஸ்பத்திரி, இவனு ஆட்டோ காரு. ஒரு கிளவி அங்கே அப்படியே உட்காந்துருந்துச்சு. யாருப்பா கீழே விழுந்தது அப்படின்னுச்சு. இந்த அம்மா விழுந்துட்டாங்க, இவங்க ஒரு பெருவிரல் வீங்கி கிடக்குது அப்படின்னு கூட வந்தவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிச்சு. சுண்டு விரல் வீங்கிருச்சாக்க அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வா அப்படின்னுச்சு அந்த கிளவி. அது என்னன்னு தெரியல, ஒரு பாட்டிலேருந்து இப்படி கையில் அப்படி கொட்டி அந்த இப்படி தடை வச்சு அந்த சுண்டு வரலில் இப்படி 2 இழுப்பு இழுச்சு அந்த அம்மா அப்படின்னு கத்துனாங்க. இப்படி 2 ஆட்டு விக்குன்னு ஒரு இழுப்பு தடை விடுச்சு. நடந்து போமா அப்படின்னுச்சு. 2 எட்டு இப்படி தடுமாறி வச்சாங்க. 3ஆவது எட்டு நடந்து அவாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த அம்மா ஏதோ ஒரு எண்ணெயை அந்த அம்மா MBBS படிச்சு MD படிச்சுச்சா, FRCH ABCD EFGH லண்டனா ப்ராக்கெட்டில்
ஒன்றும் கிடையாதுயா. ஒரு எண்ணெய் அப்படி கையில் தடவி விக்குன்னு ஒரு இழுப்பு இழுத்துச்சு, சரியாக போச்சு. இதே சுண்டு வரல இங்கே ஏதாவது ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்கேன்? அந்த அம்மா காலை இப்படி தூக்கி வச்சு ஒரு படம் எடுப்பேன், இங்கிட்டு வச்சு ஒரு படம் எடுப்பேன், சுண்டு வரல தனியாக வச்சு ஒரு படம் எடுப்பேன், இப்படி மடக்கி ஒரு படம் எடுப்பேன், இப்படி மடக்கி ஒரு படம் எடுப்பேன். தயவுசெய்து டாக்டர் எல்லாம் கோச்சிக்கிறாதீங்க, டவுனில் நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான். அதனால் இந்த ஆள் நிகழ்ச்சிக்கு டிக்கெட் எடுத்து வந்து வசவு வாங்கிட்டு போகிறதா அப்படின்ட்டு தயவுசெய்து நினைக்காதீங்க. டவுனில் நடக்கிறது. அந்த சுண்டு வரல 100 விதமாக படம் எடுத்து, அதாவது 2 எக்ஸ்ரே பார்த்தேன், விரலை எடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த அம்மா விரலை எடுக்கணும்னா அப்போ விரலை எடுக்கணும், இல்லாட்டி அப்புறம் கால் முழுதும் சீல் பிடிச்சிரும், செப்டிக் ஆகி இன்ஃபெக்ஷன். அது ஒரு வார்த்தை பழகிருக்காங்க டவுனில். இன்ஃபெக்ஷன் ஓவர் ஆகி அது அநேகமாக மூளையை பாதிக்கும் போல இருக்குன்ட்டான். எங்கே சுண்டு விரல் நுனியில் இருக்கிற காயம் மூளையை பாதிக்கும்னா அந்த அம்மா இருந்தா அப்போ எடுத்துருங்க அப்படின்னு. அப்படியா? எடுக்கலாம், ஆனால் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா, ஒரு மருத்துவம் இருக்குது. இது என்ன எவ்வளவு செலவானாலும் செய்யுங்க ஐயா. இந்த வார்த்தையை வாங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விட்டு போட்டது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு வியாதி குணமானால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுகளை போட்டு பீடிகை போட்டு அப்பா நடக்குதுல்ல டவுனில். கிராமத்தில் மட்டும் அந்த வைத்திய முறைகள், இன்னைக்கு கிராமத்து வைத்திய முறைகள்லாம் இருக்கா? அருகம்புல் சாறு டெய்லி ஒரு டம்ளர் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, உடம்புல இருக்க ரத்தம்லாம் சுத்தமாக இருக்கும். அதை சொல்லவே மாட்டேன். இந்த டாக்டரால் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் அருகம்புல் சாறு டெய்லி சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பிட ஆரம்பிச்சானா அவன் டாக்டர்கிட்ட வரவே மாட்டான். காரணம் அந்த இயற்கையில் அவ்வளோ வைத்தியம் இருக்குது. வேப்பம் கொழுந்தில் இல்லாத வைத்தியமா? சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய தூதுவளை, அந்த செடியை ஒரு 4 இலையை அப்படி கல்கண்டோட பிடிச்சி அப்படி வாயில் அள்ளி மென்று உள்ளதில்லைங்க. சளிங்கிறது மருந்து கூட இருக்காது. ஆனால் நம்ம ஆள் சளி பிடிச்சி டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர்கிட்ட போனால் 1 வாரத்தில் சரியாயிருது. டாக்டர்கிட்ட போகலன்னா 7 நாள் ஆகுங்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். டாக்டர்கிட்ட போனால் 1 வீக்கில் சரியாயிருமா, டாக்டர்கிட்ட போகலன்னா 7 நாள் ஆகும் அப்படின்னு. ரெண்டும் ஒன்று தானே. என்ன சளின்னா மூக்குனா சளி இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் 240 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. எதுக்கு? மூக்கு ஒழுகிறதுக்கு. அவன் சொன்னான் இப்படி ஒழுகிட்டே இருக்கட்டும், 240 ரூபா இருந்தால் நான் மலையில் நனையாமல் கொடை பிடிச்சிட்டு போயிருப்பேன். 60 ரூபாய்க்கு கொடை இல்லாமல் தானே மலையில் நனைஞ்சு உனக்கிட்ட வந்தால் 240 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்துக்கிருக்காரு சளிக்கு. அவர் பாட்டுக்கு எழுதின மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கார். ஒரு டாக்டர் எங்கள் ஊரில் இருக்கார். வியாதியை சொல்லிக்கிட்டே இருப்போம், அவர் பாட்டு கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பார். நம்ம போய் உட்காந்தோன்னே பேப்பர் எடுத்துருவார். எடுத்து நம்ம வாடு சொல்ல இப்படியே எழுதிட்டு இருப்பார். நம்ம வியாதியை தான் எழுதிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா வரிசையாக 12 மருந்து எழுதி ஒரு மாத்திரை 75 எழுதியிருக்காரு. எதுக்கு சார்? விற்கிறதுக்கான்னு கேட்டிருக்கேன். இல்லை, நீங்கள் 35 நாள் இதை கண்டிப்பாக சாப்பிட்டாங்கன்னு. எதுக்கு சார்? வாழ்க்கையில் சளியே பிடிக்காமல் இருக்கணும்னா இந்த 75 நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு. எனக்கு மூக்கே வேணாம் சார், 75 மார்க்கு இது மாத்திரை வாங்கி தான் இந்த சளியை நிப்பாட்டணுமான்னு மிரண்டு. எத்தனை விதமான மருத்துவ முறைகள், போலி மருத்துவ முறைகள் இந்த டவுனில் வந்திருக்கு. இன்னைக்கு டாக்டர்கள்லாம் உண்மையா இல்லையான்னு செக்அப் பண்ணுறதுக்கு ஒரு நிபுணர் குழுவை உருவாக்கியிருக்கு. இருக்கிற டாக்டர்கள் பூரா உண்மையிலே டிகிரி வாங்கின டாக்டரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு டீம் வந்திருக்கு. அந்த டீமில் இருக்கவன்லாம் உண்மையானவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டீம் போட வேண்டியிருக்கு. நாட்டில் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது போலின்னு டவுனில் கண்டுபிடிக்க முடியல ஐயா. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. எல்லாம் வெள்ளேந்தியாக இருப்பான், மனம் திறந்த மனதோடு இருப்பார்கள். ரைட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க? கிராமத்தில் தான் மூட நம்பிக்கையே உண்டாகுது. ஆனால் கிராமத்தில் இருக்கிற மாதிரி இந்த மூட நம்பிக்கையினுடைய பிறப்பிடமே கிராமம்தான் சொல்லுவேன். வீட்டில் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் முடி வந்துடும், அதுக்கு ஒன்று வச்சுருக்கான் பார். ஆனால் முடியை பார்த்தோன்னா நம்மளுக்கு கோபம் வரும். ஆனால் அதுக்கு நம்ம பெரியவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் பார். முடி இருந்தால் நம் இரு குடும்பத்திற்கும் உறவு தொடரும். எப்படி பிட்ட போட்டு வச்சுருக்காங்க பார். அன்னைக்கு நம்ம வீட்டில் ஆசையாக அப்படி பிரியாணியை சாப்பிடும்போது இத்தனையில் முடி இருந்தால் அது எப்படி இருக்கும்? இப்படியே ஒரு வீட்டில் எடுக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்குது அது வாட்டுக்கு. உடனே விடுறான் குறுக்க. முடி வந்துருச்சுல்ல, நமது உறவு தொடரும். அன்னைக்கு சாப்பிட்டவன் தான் இன்னும் அந்த வீட்டு பக்கமே நான் போகலை. முதல் சாப்பாட்டில் எத்தனை பெரிய முடினா அடுத்து கத்தியை போட்டு வச்சுருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போனான். யாராவது தும்முனா அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுருக்கான். திடீர்னு ஒருத்தர் வெளியில் கிளம்புவார், ஆச் அப்படிம்பாரு. போச்சு, போகும்போதே தும்முனா போகிற காரியம் விளங்கவா போகுது அப்படின்னா அவன் சளி பிடிச்சி தும்முனாங்கிறதுக்கு உன் காரியத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நெத்தியில் இப்படி நடந்து போவார், திடீர்னு நில தடுக்கேன், நில தடிக்கிருச்சுமா.
அதுவாக ஓடி வந்து உன்னை தடுக்குச்சு. நீ கேனப்பைய மாதிரி அதில் போய் முட்டிவிட்டு நில தடுக்குதான் இவரை. இவன் குருட்டுத்தனமாக போய் அதில் இடிக்கிறான். ஆனால் அவன் என்ன பதில் சொல்கிறான்? நில என்னை தடுக்குது. நடந்து போகிறான், முள்ளு குத்துது. காலை இவன் முள்ளு மேலே வச்சு அதில் குத்திட்டு என்ன சொல்கிறான்? முள்ளு குத்திருச்சுங்கிறான். ஏன்னா அதுவே அங்கேருந்து நடந்து வந்து இதோ கால் குத்த போகிறேன் அப்படின்னு குத்துச்சா? இப்படியே மற்றவங்க மேலே பழிய போடுறதுல கிராமத்து ஆளுக மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. உண்மையிலேயே கிராமத்தில் அந்த 2 பேர் வச்சுருக்காங்க, 3, பில்லி, சூனியா, ஏவல். எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. ஒருத்தர் வீட்டுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தகட்டில் என்னமோ ரத்தத்தை தடவி அந்த வீட்டு வாசலில் போச்சு வச்சுருவாங்களாம். அதை ஒருத்தன் விட்டு போட்டுருவான். உனக்கு அநேகமா அவன் செய்வனை வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. செய்வனை இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு என்ன சேப்பாட்டுவனை வைக்க போகிறானா? போடா அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவன், அந்த செய்வனை மேலே நம்பிக்கை இல்லாதவன் தம்பா போகிறான். இதை நம்பிட்டான்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு தொடங்குச்சு அவனுக்கு நிம்மதியின்மை. செய்வனை வச்சுட்டான்னா அவன் வலது கால் தடிக்கு ரத்தம் வந்தால் கூட அந்த செய்வனை வச்சதனுடைய முதல் ஆரம்பம் தான் அப்படிமே. இந்த வலது காலில் தொடங்குறது அப்படியே இந்த வலது கால் விளங்காமல் போகுமே. அவனுக்கு கால் லேசாக வலிச்சா கூட விளங்காமல் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கை இப்படியே லேசாக நடுங்க, கையும் விளங்காமல் போயிடும் போல இருக்க. இப்படியே நினச்சி இப்படியே பெண்டாவேன். அவ்வளோதான் செய்வனே. பக்கத்து வீட்டுக்காரன் முடிவு பண்ணிட்டான், தகடு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுடா. உடனே அந்த தகடை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், மீசக்காரரு. ஒரு பாட்டு படிப்பார். ஆடு வெட்டி பூசதாரண்டி கண்ணேனி நம்மள், ஆடு வெட்டி பூசதாரண்டி கண்ணேனி நம்மள், வந்திரங்கடி கண்ணேனி நம்மள் அப்படின்னு இப்படி படிப்பார். இது தகடை எடுக்கிறாராம், அப்படியே கொண்டு போவார். அந்த தகடை வச்சதே யார் தெரியுமா? இந்த பாட்டு படிக்கிறான் பாரு, அவன் தான். முந்தின நாள் நைட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. செய்வனன்னு ஒரு பிட்டை போட்டு இன்னுமோ 1 மணி நேரம் தேடுதேன்னு தேடி அந்த தகட்டை அப்படியே எடுத்து காட்டுவான். பாத்தியா, பக்கத்து வீட்டுக்காரன் வச்சு செய்வன, உனக்கு வாழ்க்கை பூரா விளங்காமல் போகிறதுக்கு என்னடா காரணம்? உன் மகனுக்கு ஏன் வேலை கிடைக்கல? உன் மகளுக்கு ஏன் கல்யாணம் முடியல? உனக்கு ஏன் ப்ரொமோஷன் வரல? நீ ஏன் கண்ணு தெரியாமல் போன? அம்புட்டுக்கும் காரணம் இந்த தகடு தான். மகன் வேலை இல்லாமல் போனதுக்கு தகடா காரணம்? அவன் ஒழுங்கு மரியாதையை படித்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தான்னா வேலை கிடச்சிருக்கேன். மகளுக்கு கல்யாணம் ஆகாமல் போனதுக்கு இவனுடைய முயற்சியின்மை தான் காரணமே ஒழிய தகடா காரணம். இந்த நம்பிக்கை கொண்டு வந்தது யார்? கிராமத்துக்காரன் தானே. இது இன்னைக்கு டவுனுக்கு வந்துருச்சு. சினிமாவில் ஒரு ஆளுக்கு முதுகுவலி வந்துச்சியா, ஒரு ஆளுக்கு முதுகுவலி வந்துச்சு ஒரு நடிகருக்கு. உடனே செய்வனை வைத்து விட்டார்கள். எனக்கு என் படம் 3 ஹிட் ஆயிடுச்சுல, அதனால் செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லவும் இன்னொரு நடிகருக்கு முதுகுவலி வந்துருச்சு. உடனே இவர் தான் எனக்கு செய்வனை வச்சார், அவர் தான் எனக்கு செய்வனை வச்சாருன்னு இந்த கிராமத்து வியாதி நகரத்தையும் பிடிச்சிக்கிச்சு. இன்னொன்று வச்சுருப்பேன், ஏவல். எங்கே இருந்தால் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. பக்கத்து வீட்டுக்காரை மாதிரியே சின்ன பொம்மை செஞ்சு அந்த மந்திரவாதி அந்த வலது கையை அப்படி நச்சுன்னு வெட்டினார்னா அந்த வலது கை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிருமா. எப்படி பாருங்க, அவர் மனிதனுடைய வக்கர புத்தியினுடைய அடையாளம் இதுதான். இதெல்லாம் கிராமத்தில் இருக்கு ஐயா. டவுனில் இதை பற்றிலாம் யாராவது கவலைப்படுறதுக்கு முதலாவது நேரம் இருக்கா? இந்த மூட நம்பிக்கைகளின் மொத்த உருவமாக கிராமம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கோஷ்டி கிராமத்து மேலே குற்றச்சாட்டு வைக்குது. சரி, அது இருக்கட்டும். நகர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வசதி இருக்கே, அடே அப்பா, அந்த வசதியை அனுபவிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. கரண்ட் இல்லாத ஒரு நேரத்தை யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. மிக்சி ஓடாது, கிரைண்டர் ஓடாது, ஃப்ரிட்ஜு ஓடாது, டிவி ஓடாது, குக்கர், எலக்ட்ரிக் குக்கர்னால் அதுவும் வேலை செய்யாது. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, பட்னி தான். எதில் போய் மசாலா அரைக்கிறது, எதில் போய் மாவாட்டுறது, எதில் போய் சமைக்கிறது, எங்கே போய் படம் பார்க்கறது? ஒரு 3 நாள் கரண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். திரும்ப எங்கே போவ? ஆட்டுக்கல் இருந்தால் தானே ஆட்டுறதுக்கு. ஆனால் அந்த ஆட்டுக்கல்லை என்னைக்கு நம்ம தமிழன் தூக்கி எறிஞ்சானோ அன்னைக்கே வியாதிகளை சம்பாதிக்க தொடங்கி விட்டான்னு அர்த்தம். இந்த ஆட்டுக்கல்லை மாவாட்டும் போது அந்த அரிசி அப்படியே தள்ளி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கை பட 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 அந்த கையில் இருக்கக்கூடிய ஜெம்ஸ்லாம் அந்த மாவுக்குள்ளே போய் அந்த மாவு புளிச்சு நுரைச்சி அதில் சுட்ட இட்லி அன்னைக்கு மெதுவாக இருந்துச்சு. இன்னைக்கு கிரைண்டரில் கையே படாமல் மாவு ஆட்டுதுங்க, இட்லி எடுத்து அடித்தா மூஞ்சி வீங்கி போயிடுது பளிச்சுன்னு. இன்னைக்கு அப்படி மெதுவாக இருக்கிற இட்லின்னு சொல்லி ஒரு நடிகை பேரை சொல்லி அந்த இட்லியை விற்க வேண்டியிருக்கு. என்னது? குஷ்பு இட்லி. என்னமோ போட்டு அப்படி புஷ்ஷுன்னு வீங்கி, அதையும் வந்து குஷ்பு இட்லின்னு சொன்னால் தான் திங்கிறாங்க. நம்ம முனியம்மா இட்லின்னு சொன்னால் திம்பானா? அதாவது முனியம்மா இட்லியா? நோ 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 நெவர், நல்லா இல்லை அப்படின்னா. ஒரு நடிகை பேரை சொன்னா தான் அந்த இட்லியை கூட திங்கி பழக்கம் பண்ணியிருக்குது. யார்? நகர வாழ்க்கை.
ஆனால் அந்த கிராமத்தில் அந்த கை பக்குவம் சொல்லுவான் பார், அதுக்கு பேர் தான் கை பக்குவம். சில பேர் ரசம் வச்சா அருமையாக இருக்கான், சில பேர் என்னதான் டெக்னிக்காக ரசம் வச்சாலும் குடிக்க முடியாது. சில பேர் அந்த கை பக்குவத்தை பழகியிருப்பாங்க. தாய்மார்களின் கையில் இருக்கக்கூடிய அந்த சுவை இன்னைக்கு இந்த நகரத்தின் கண்டுபிடிப்புகளால் அந்த கைப்பக்குவ சுவையை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மிக்கல்லை காண, ஆட்டுக்கல்லை காண. அம்மிக்கல் அந்த மசாலா அரைக்கும் போது கையில் வலிச்சு இப்படி நடுவில் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி வலிச்சு ஓரத்தில் ஓடும் அந்த தேங்காய், அதை நடுவில் வச்சு திரும்ப இப்படியே அரைப்பாங்க. அந்த தேங்காய் அந்த கல்லுக்குள்ளே அடக்கிறதுக்கு நம்ம தாய்மார்கள் படுற பாடு இருக்கு. வழுக்க தேங்காய் வாங்கிட்டு வந்திருப்பார் அந்த ஆள் மண்டை மாதிரியே, அந்த சில்லை அப்படியே வச்சு அந்த அம்மா டைங்கன்னு அடுக்க பக்கத்து வீட்டில் போய் நிற்காது. எங்கள் அம்மா என்னை போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, போடா டே பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு அந்த சில்லு எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்புறம் அந்த சில்லு அந்த தேங்காய் அம்மிக்கல்லுக்குள்ளே நிற்கிறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க. அந்த சில்லு மேலே 4 உப்பை தூக்கி அப்படி வச்சு நச்சுன்னு மண்டையில் ஒரு அடி ஐயா படுத்துருவார். அதுக்கப்புறம் சர்ரு 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 சர்ருன்னு இழுத்து அப்படி வச்சு மசாலையோடு அரைச்சி வச்சு, அப்போ எங்கள் அம்மா வச்சு கொடுத்த அந்த கறி குழம்பும், அப்போ எங்கள் அம்மா வச்சு கொடுத்த அந்த சாம்பாரினுடைய சுவை, இன்னைக்கு மிக்சியில் ஆட்டக்கூடிய அந்த மசாலா 1000 மசாலா போட்டு அரைச்சாலும் அந்த சுவையை என்னால் கண்டுபிடிக்க முடியல. யார் தந்த சொத்து இது? கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கையின் சொத்தையா. ஆனால் அந்த கிரைண்டரு இன்னைக்கு மிக்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால் முடியல. காரணம் அதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டான். வாழ்க்கை அதுக்கு பழக்கமாயிருச்சு. இன்னும் எதெல்லாம் பழக்கமாக போகுதுன்னு நினச்சா பயமாக இருக்குது. பாட்டில் தண்ணி இங்கே பாருங்க, எல்லாத்து காலுக்கடியிலையும் பாட்டில் இருக்குது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது பாட்டில் வச்சுக்கிட்டா பேசினார் பேரறிஞர் அண்ணாலாம். எங்கேயோ இந்த மதுரையிலேருந்து ஒரு டம்ளரை பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் பாட்டு குடிச்சிட்டு ஆய்தறுதல் வேண்டும், அவர் கேட்ட அஜாவை வேண்டும், ஏற்றேல் சித்திரையை சிறைப்படுத்தி விட்டு டஸ்ன்னு ஒரு சோடா, என்ன சோடானே தெரியாமல் குடிப்பார், பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மந்திரிகள் உட்காந்து பேசுகிறதுக்கு மேடைக்கு முதல்ல கொண்டது எது வைக்கிறாங்க? மினரல் வாட்டர். அதுக்கு அடிமையாயிட்டான். இன்னும் ஒன்று தான் நம்மளுக்கு பாக்கெட் போட்டு விற்கல. எது தெரியுமா? காற்று கொண்டு வர போகிறாங்க. டாட்டா ஏர், சுத்தமான காற்று இங்கே விற்கப்படும். வெளியில் இருக்கும் காற்றை சுவாசித்தால் 3 நாட்களில் இறந்து போவீர்கள். எனவே டாட்டா ஏரை வாங்கி சுவாசியுங்கள் அப்படின்ட்டு எல்லாம் பாக்கெட்டில் ஒரு 20 டப்பா வச்சுக்கிட்டு புஷ்ஷுன்னு மூச்சு விடுக்க இப்படி உள்ளே வைக்க, கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன், இது ஒரு 3 மணி நேரத்துக்கு ஓடும் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னும் 3 மணி நேரம் கழிச்சு தலை சுற்றுற மாதிரி இருக்கேன். அடுத்த டப்பா ஆக்சிஜன் டப்பா எடுத்து இப்படி இழுத்துக்கிட்டு தெரிய வேண்டிய நிலைமை வரப்போகுது. டவுன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய கொடுமை எது? இதுதான். அந்த நகரத்தில் இருக்க தொழிற்சாலைகள் செய்ததுனால காற்று மாசு அடைஞ்சு, நல்ல குடி தண்ணீர் இல்லாமல், நல்ல மருத்துவ வசதி இல்லாமல் நகரம் இன்னைக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கு. கிராமம் இன்னைக்கு எப்படி இருக்கு? மூட நம்பிக்கைகளோடு இருக்கு, அறியாமையோடு இருக்கு. ஆனால் மகிழ்ச்சியான அந்த இயற்கையான உணவை சாப்பிட்டு கொண்டு திறந்த மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிராமம் இன்னைக்கு இருக்கு. என்னையா சொல்ற நீ? நிம்மதியான வாழ்க்கைக்கு எதையா தேவை கேட்குறேன். நான் சொல்கிறேன், நகரத்தில் இருக்கக்கூடிய அறிவியலும் தொழில்நுட்பமும், நகரத்தில் இருக்கக்கூடிய கல்வியும், நகரத்தில் இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மையும் கிராமத்துக்குள் வந்து பரந்த மனப்பான்மை உள்ள அறிவியல் தொழில்நுட்பம் உள்ள கல்வி நிறைந்த கிராம வாழ்க்கை தான் மனிதனுக்கு நிம்மதியை தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதனுடைய நிம்மதியை பெரிதும் தீர்மானிப்பது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையான்னு பார்க்கும்போது, கிராமத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் அறியாமையும் சுகாதாரக்கேடும் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான வாழ்க்கையும் போலித்தன்மையும், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கே உரிய பலவிதமான சீர்கேடுகளும் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் நான் விரும்புவது எது அப்படின்னு சொன்னால், கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த திறந்த மனதும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கிராமம், நகரத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தோடு, நகரத்தில் இருக்கக்கூடிய கல்வியோடு, நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுறுசுறுப்பும் நிறைந்த ஒரு கிராம வாழ்க்கை தான் இன்றைய மனிதனுடைய நிம்மதியை பெரிதும் தீர்மானிக்கிறது. கல்வி உள்ள, அறிவுள்ள, தொழில்நுட்பம் உள்ள ஒரு கிராம வாழ்க்கை தான் மனிதனுடைய நிம்மதியை தீர்மானிக்கிறது என்பதை சொல்லி, இந்த அருமையான ரசிக பெருமக்களை தந்த இந்த மதுரை நகரத்திற்கும் ராம்ஜி ஆடியோ வீடியோ நிறுவனத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.